गाइस நம்ம ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்க போற படத்துக்கான ஒரு கொலை மாசான வேற லெவல் அப்டேட்டோட இப்போ வந்திருக்கேன். ப்ரோமோ வீடியோவை நேத்தே பயங்கரமா இறக்கிட்டாங்க. இந்த ப்ரோமோ வீடியோல அப்படி என்ன இருக்கு, எதுக்காக ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேரணும், இத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். சோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸ் அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நெல்சன் தான் இந்த படத்தை எடுக்க போறாரு. சோ அவரோட ஸ்டைல்ல இந்த ப்ரோமோவை தாறுமாறா கட் பண்ணி விட்டுருக்காரு. மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் ப்ரோமோ வீடியோல பெருசா இல்லாத மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப ஃபன்னாவும் அதே சமயம் ஸ்டைலிஷாவும் இந்த ப்ரோமோ வீடியோ அமைஞ்சிருக்கு. ஒண்ணுமே இல்ல, ப்ரோமோக்கான கான்செப்டே ரொம்ப சின்னதுதான். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பயங்கரமான Dress, அதாவது ஸ்டைலிஷா Dress போட்டுட்டு மெக்கானிக் ஷாப்ல போயிட்டு கார் எடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு மூமெண்ட்டை தான் ப்ரோமோவா விட்டுருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுமே இது நடந்துராதான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. அரை நூற்றாண்டே முடிஞ்சு போச்சு. இப்ப எதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும், இந்த ஒரு கேள்வியும் நிறைய பேத்துக்கிட்ட இருக்கு. அது வேற ஒண்ணுமே இல்ல, ரொம்ப பெரிய ரீசன்லாம் கிடையாது. ரெண்டு பேத்துக்குமே ஏஜ் ஆச்சு, ரெண்டு பேத்துக்குமே வயசாயிடுச்சு. அவங்களோட சினிமா பயணத்தை முடிக்க வேண்டிய தருணம் வந்துருச்சு. ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள திரும்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும் தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. இதுக்காக தான் நம்ம கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கான கதைக்களம் எப்படிப்பட்ட ஒரு கதைக்களமா இது இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேத்தையும் படத்துல எப்படி காமிக்க போறாங்கன்னே தெரியல. யார் ஹீரோவா வர போறா, யாரு வில்லனா வர போறாரும் தெரியல. ப்ரோமோ வீடியோட லாஸ்ட்ல நம்ம கமல்ஹாசனும் அதே தான் கேட்பாரு. அது சரி யாரு ஹீரோ அப்படின்னு கேக்குற மாதிரி தான் இந்த ப்ரோமோ வீடியோவை முடிச்சிருப்பாங்க. என்னைய கேட்டா நம்ம கமல்ஹாசன் ஹீரோவா வந்து ரஜினிகாந்த் வில்லனா வந்தா தாறுமாறா இருக்கும். தியேட்டர்லாம் சும்மா பிளாஸ்ட் ஆயிரும். நான் மட்டும் இதை சொல்லல, எல்லாருமே இப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி கூட இருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே ஹீரோவா வர மாதிரி, ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி, ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனைனால ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுற மாதிரி, ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லனா போட்டு தள்ளுற மாதிரி கூட இருக்கலாம். இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம நெல்சன் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருன்னே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிடலாம், நம்ம ரஜினிகாந்த் ஒரு பக்கம் கமல்ஹாசன் ஒரு பக்கம்னு ரெண்டு பேத்தையும் ஸ்கிரீன்ல பாக்குற அந்த ஒரு மூமெண்ட் தமிழ் சினிமா கிடைச்ச பொக்கிஷன் தான் சொல்லணும். ப்ரோமோ வீடியோவை தியேட்டர்ல இறக்குனாங்க, இருந்தாலும் படமா பாக்குறப்ப அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கும். இந்த மூவி கண்டிப்பா 3 மணி நேரத்துக்கு மேல தான் இருக்கும். என்ன ரீசன்காக 3 மணி நேரத்துக்கு மேல இருக்கும்னு பார்த்தா, ரெண்டு பிக்கஸ்ட் ஸ்டார் ஒரே மூவில வர போறாங்க. சோ ரெண்டு பேத்துக்கு ஈக்குவலா ஸ்கிரீன் டைம் கொடுக்கணும். அதான் நம்ம நெல்சன் கண்டிப்பா பண்ணிடுவார் தான் நினைக்கிறேன். இந்த படம் எல்லா டைப்பான ஆடியன்ஸ் விரும்புற ஒரு படமா தான் இருக்க போகுது. ரொம்ப வயலன்ஸா வன்முறை காட்சிகள்லாம் அந்த அளவுக்கு இருக்காதுதான் நினைக்கிறேன். எல்லாரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமா தான் நெல்சன் இதை எடுக்க போறாரு. சிபி சக்கரவர்த்தி எடுக்க போற தலைவர் 173க்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இந்த மூவில ரஜினிகாந்த் இணைவாரு. அதே மாதிரி நம்ம கமல்ஹாசனும் அன்பரிவு பண்ண போற அந்த ஒரு படத்தை முடிச்சுட்டு இந்த படத்துக்குள்ள இணைவாரு. 2027 படத்தை ஆரம்பிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சோ ஓவராலா தமிழ் சினிமாக்கு ஒரு பயங்கரமான ட்ரீட்டா இந்த ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சேர்ந்து நடிக்க போற படம் ரெடியாக போகுது. காத்திருந்து பார்ப்போம். நம்ம கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா பிளாக் கலர் ஆட்டையும் ஒயிட் கலர் ஆட்டையும் ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.